வணக்கம். உங்க நண்பர் ஒருத்தர் திடீர்னு ஒரு புது ப்ராடக்ட்ட பத்தி உங்ககிட்ட ரொம்ப ஆர்வமா பேசுறாரா? ஒருவேளை அது நேரடி விற்பனையா இருக்கலாம். நாம சும்மா வியாபாரம் நினைக்கிற இந்த விஷயம் உண்மையில ஒரு மிகப்பெரிய உலக பொருளாதார சக்தி. அதோட வரலாறுல இருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் இந்த பகுதியில நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான் நேரடி விற்பனையோட ஆணிவேரே. இது சும்மா பொருட்களை வாங்கி விக்கிற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க மனிதர்களோட தொடர்புகளையும் அவங்க மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையும் அடிப்படையா கொண்டது. சொல்லப்போனா இந்த கான்செப்ட் மனுஷங்க ஒன்னா வாழ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கு. சரி, இந்த துறைய முழுசா புரிஞ்சுக்க நம்ம ஒரு 5 முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். முதல்ல நேரடி விற்பனைனா என்ன, அப்புறம் அதோட வரலாறு, இந்தியாவோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா மோசடிகளை தடுக்க வந்த 2021 சட்டம், தமிழ்நாட்டுல இருக்கிற வாய்ப்புகள், கடைசியா நீங்க எப்படி ஒரு தொழில் முனைவோரா ஜெயிக்கலான்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். டைரக்ட் செல்லிங், அதாவது நேரடி விற்பனைன்னு நாம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? நம்ம கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கும் இதுக்கும் என்னதான் வித்தியாசம்? அத முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பொருளை தயாரிக்கிற கம்பெனிக்கும் அதை வாங்குற நமக்கும் நடுவுல கடைகள், ஹோல்சேலர்ஸ்னு எந்த மிடில்மேனும் கிடையாது. ஒரு தனிப்பட்ட விற்பனையாளர் மூலமா அந்த பொருள் நேரடியா நம்ம கைக்கு வந்து சேருது, அவ்வளவுதான். இந்த சிஸ்டம்ல 2 முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. ஒருத்தர் விற்பனையாளர், இன்னொருத்தர் விநியோகஸ்தர். இது ரொம்ப அழகா சொல்லணும்னா, விற்பனையாளர் அந்த பிசினஸோட முகம் மாதிரி நேரடியா கஸ்டமர் கிட்ட பேசுவாரு. ஆனா விநியோகஸ்தர் தான் அந்த சிஸ்டம்கே முதுகெலும்பு மாதிரி விற்பனையாளர்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. இப்போ இவங்க 2 பேருக்கும் என்ன வித்தியாசம்னு இன்னும் கொஞ்சம் டீடைல்ல பார்க்கலாம். ஒரு நேரடி விற்பனையாளரோட முக்கியமான டார்கெட் கஸ்டமர்ஸ், பொருளை விக்கிறதுலேருந்து அவங்களுக்கு வருமானம் வரும். ஆனா ஒரு விநியோகஸ்தரோட டார்கெட் என்னன்னா, ஒரு சேல்ஸ் டீமை உருவாக்கி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. அவரோட வருமானம் அவரோட மொத்த டீமோட சேல்ஸை பொறுத்து தான் அமையும். சரி, நேரடி விற்பனைய ஏன் ஒரு சூப்பரான தொழில் வாய்ப்புன்னு சொல்றாங்க? ஏன்னா இங்க பெரிய பெரிய விளம்பரங்களுக்கு செலவு பண்றதுக்கு பதிலா அந்த பணத்தை பொருளோட தரத்தை அதிகப்படுத்தவும் உங்கள மாதிரி விற்பனையாளர்களுக்கு கமிஷனாவும் கொடுக்கறாங்க. எல்லாத்துக்கும் மேல இதுல நீங்க யாருக்கும் வேலைக்காரர் கிடையாது, நீங்களே உங்களுக்கு முதலாளி. அடுத்து நாம இதோட வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்க போறோம். நேரடி விற்பனைங்கிறது நேத்து இன்னைக்கு வந்த ஒரு புது டெக்னிக் கிடையாது. இது பல வருஷங்களா இருந்து காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்ட ஒரு பழமையான வியாபார மாடல். இதோட நவீன வரலாறு 1855ல அமெரிக்காவுல தொடங்குது. ஆனா இதுல ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது 1886ல ஆரம்பிச்ச ஏவான் கம்பெனி தான். ஏன்னா அவங்க தான் பெண்களை சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா நியமிச்சு அவங்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய கதவை திறந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங், உலகளாவிய கூட்டமைப்புன்னு இந்த துறை படிப்படியா வளர்ந்துச்சு. நம்ம நாட்டுக்கு இது எப்போ வந்துச்சுன்னு பார்த்தா 1990களோட கடைசியில தான் இது ஒரு முறையான தொழிலா மாறுச்சு. ஆம்வே, ஓரிஃப்ளேம் மாதிரி பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிங்க இந்தியாக்குள்ள வந்தப்போதான் நேரடி விற்பனை பத்தின ஒரு விழிப்புணர்வு மக்கள்கிட்ட பரவ ஆரம்பிச்சுது. இந்தியால இந்த துறையோட மிகப்பெரிய ஒரு தனித்துவமான பலம் எதுன்னு தெரியுமா? அது இந்த ஒரு நம்பர்ல அடங்கியிருக்கு, 60%. இது எதை குறிக்குதுன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? ஆமாங்க, இந்தியால நேரடி விற்பனையில இருக்கிற 10 பேர்ல 6 பெண்கள். இது வெறும் புள்ளி விவரம் கிடையாது. லட்சக்கணக்கான பெண்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும் சுய வேலைவாய்ப்புக்கும் இந்த துறை எவ்வளோ பெரிய தளமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான சாட்சி. சரி, இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சந்தேகத்தை பத்தி பேசுவோம். நிறைய ஏமாத்து வேலைகள் நடந்ததால இந்த துறை மேல ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு. அதை சரி பண்ண இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. இது நிஜமான வாய்ப்பா இல்ல ஆள் பிடிக்கிற ஏமாத்து வேலையா? இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கான பதிலத்தான் அந்த புது சட்டம் நமக்கு தெளிவா சொல்லுது. 2021 நுகர்வோர் பாதுகாப்பு சட்டப்படி ஒரு கம்பெனி நல்ல கம்பெனியான நீங்களே கண்டுபிடிக்க இந்த 4 விஷயத்த மட்டும் செக் பண்ணுங்க. 1, அந்த கம்பெனி இந்தியால முறையா பதிவு செஞ்சிருக்கணும். 2, சேரறதுக்கோ ட்ரைனிங் இருக்கோ காசு கேட்டா அது சட்டப்படி தப்பு. 3, விற்காத பொருளை கம்பெனி திரும்ப எடுத்துக்கிற பாலிசி கண்டிப்பா இருக்கணும். கடைசியா, ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்ற மாதிரி ஓவர் வாக்குறுதிகளை நம்பாதீங்க. இந்த 2021 சட்டம் 2 விதமான மோசடி திட்டங்களை மொத்தமா தடை பண்ணிருக்கு. 1, பிரமிட் ஸ்கீம்.
இதுல பொருளை விக்கிறத விட ஆளை சேர்க்கறதுக்கு தான் பணம் கிடைக்கும். இன்னொன்னு மணி சர்க்குலேஷன் ஸ்கீம். இதுல பொருளே இருக்காது, பணம் மட்டும்தான் இங்கேயும் அங்கேயும் கைமாறும். இந்த ரெண்டுமே கிரிமினல் குற்றம். அதனால இதிலிருந்து தள்ளியே இருங்க. இப்போ இந்த உலகளாவிய பிசினஸ நம்ம உள்ளூருக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவோம். மத்த மாநிலங்களை விட தமிழ்நாட்டுல இந்த துறைக்கு என்னென்ன ஸ்பெஷல் வாய்ப்புகள் இருக்கு? தமிழ்நாடு எப்பவுமே ஒரு நாலேஜ் கேபிட்டல், அதாவது அறிவுசார் தலைநகரம். இங்க இருக்கிற படித்த மக்கள் தொகையும் கோயம்புத்தூர், மதுரை, சேலம் மாதிரி வளர்ந்து வர்ற டயர் 2 நகரங்களும் நேரடி விற்பனைக்கு ஒரு அருமையான களத்தை உருவாக்கி தருது. தமிழ்நாட்டுல இந்த துறையில ஜெயிக்கணுமா, இந்த 3 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம தாய்மொழியில பேசி கஸ்டமர்களோட நம்பிக்கைய சம்பாதிங்க. ரெண்டாவதா சென்னைய மட்டும் பார்க்காம வளர்ந்து வர மத்த நகரங்கள்ல கவனம் செலுத்துங்க. மூணாவதா சோஷியல் மீடியா, AI மாதிரியான டெக்னாலஜிய பயன்படுத்தி உங்க ஊர்ல இருந்தே உலக மார்க்கெட்ட பிடுங்க. கடைசியா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இது வெறும் பணம் சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு தனிப்பட்ட மற்றும் நெறிமுறையான பயணம். ஒரு நல்ல தொழில் முனைவோரா நீங்க மாறுறதுக்கான பயணம். இந்த துறையில நீங்க உண்மையிலே ஜெயிக்கணும்னா உங்களோட மனநிலைய மாத்தணும். நீங்க வெறும் பொருளை விக்கிற ஆள் கிடையாது. நீங்க உங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஆலோசகர். இந்த மாற்றம் வரும்போதுதான் உண்மையான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ரொஃபஷனல் தொழில் முனைவோர்னா இந்த 3 விஷயம்தான் அவருக்கு தூண் மாதிரி. 1 நேர்மை, 2 பொறுப்புணர்வு, 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமா சட்டதிட்டங்களை ஒழுங்கா கடைபிடிக்கிறது. இந்த முழு விளக்கத்தோட முக்கியமான சாராம்சம் இதுதான். இந்த துறையோட வரலாற்றை நல்லா புரிஞ்சுக்கிட்டு சட்டப்படி நேர்மையா நீங்க இந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு உலகத்தரம் வாய்ந்த பிசினஸ் லீடரா நிச்சயம் உருவாக முடியும். சரி, முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. நேத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பார்த்த ஏதாவது ஒரு பொருளை மனசுல நினைச்சுக்கோங்க. ஒருவேளை அந்த பொருள் நேரடி விற்பனையில விற்கப்பட்டிருந்தா நாம இப்போ பேசின சட்ட விதிகளுக்கு அது பொருந்தி போகுமா? யோசிச்சு பாருங்க.